வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில பார்த்தீங்கன்னா வளிமண்டல சுழற்சி வடகடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களோட கிழக்கு பகுதியில் காற்று குவிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய மழை பொழிவு சென்னை மாநகரத்தில் கனமழை பொழிவை கொடுக்கிறது. கேளம்பாக்கம், திருப்போரூர், செங்கல்பட்டு, தாம்பரம், குன்றத்தூர், அதே போல பல்லாவரம், குரம்பேட்டை, இதன் சுற்றுவட்டார பகுதி அப்படியே பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி, வண்டலூர் எல்லாமே இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது. பெய்ய தொடங்கி இருக்கும். தொடர்ந்து சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேல் இந்த மழை பொழிவு அங்கே தொடரும். ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம், இன்றைக்கு வடகடலோரம் சென்னைக்கு இருக்கும்னு. ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை கடந்த வார அறிக்கையிலேயே நாம தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம் அந்த வார்த்தையை. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மழை பொழிவாக மயிலாடுதுறை மாவட்டம் மணல் மேடுல 70 மில்லிமீட்டர் மழைங்க, 7 சென்டிமீட்டர் மழை. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்திலையும் மணல்மேடு ஏஆர்ஜிலையும் 7 சென்டிமீட்டர் மழை. புதுச்சேரி, பாகூர், கடலூர் மாவட்டம் கடலூர், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கடலூர் 6 சென்டிமீட்டர், 60 மில்லிமீட்டருக்கு மேல பெய்திருக்கு. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு 5 சென்டிமீட்டர். தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, திருப்பூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திருப்பூர், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி 4 சென்டிமீட்டர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம், நீலகிரி மாவட்டம் தேவாலா, கடலூர் மாவட்டம் குடிதாங்கி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, திருப்பூர் மாவட்டம் திருப்பூர், மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், நீலகிரி மாவட்டம் பார்வுட், மேலும் புதுச்சேரி டவுன் மற்றும் கடலூர் மாவட்டம் வானமாதேவி, கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு எல்லாம் 3 சென்டிமீட்டருக்கு மேல பெய்திருக்கு. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி, மயிலாடுதுறை, கொத்தவாச்சேரி, பாப்பிரெட்டிப்பட்டி, தர்மபுரி, நம்பியூர், ஈரோடு, திருப்பூர், பீடர்பட்டி, திருப்பூர், அண்ணாமலை நகர், கடலூர், ராயக்கோட்டை, கிருஷ்ணகிரி, காரைக்கால் AWS இன்று பெரிய அளவிலே மழை பொழிவு இருந்தது. நேற்றைக்கு சேத்தியார் தோப்பு, கடலூர், பரங்கிப்பேட்டை, மீண்டும் மருத்துவக் கல்லூரி காஞ்சிபுரம், அதே போல விழுப்புரம் மாவட்டம் வல்லம், மரக்காணம், விழுப்புரம், நடுவட்டம், நீலகிரி, உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, பேராவூரணி, தஞ்சாவூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், பந்தலூர் தாலுகா அலுவலகம், நிறைய பெரிய பட்டியல் இருக்குங்க. மழை பொழிவு 3 சென்டிமீட்டர்ல 2 சென்டிமீட்டர் அதை விட அதிகமா இருக்கு, 1 சென்டிமீட்டர் அதை விட அதிகமா இருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா மழை பொழிவு எங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது, எங்கே முன்னேற போகிறது, வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் பார்ப்போம். இன்றைய காற்று குவிதல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அதுக்கு முன்னாடி ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் குவிந்த காற்று குவிதல் அப்படியே சென்னைக்கெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டே, குறிப்பாக தாம்பரம், தென் சென்னை எல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டே தற்பொழுது கடலோர பகுதியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. கேளம்பாக்கம், திருப்போரூர் பகுதியை நோக்கி. இதனை தொடர்ந்து அப்படியே மேலும் உள்ளே மழை பொழிவு தொடங்கும் போது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு தெற்கேயும் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. அதாவது செஞ்சி மற்றும் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கனமழை பொழிவு காத்திருக்கு. செஞ்சிலிருந்து திண்டிவனம், மேலும் ஒட்டுமொத்தமா அச்சிரப்பாக்கம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் இதெல்லாம் கனமழை பொழிவு காத்திருக்கு. இன்றைக்கு செய்யூர், மேலும் கூவத்தூர், சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கம் இதெல்லாம் கனமழை காத்திருக்கு. இன்றைக்கு மரக்காணத்துக்கு தெற்கேயும் இன்றைய மழை பொழிவு அப்படியே புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதி வரைக்கும் வரும். பன்ருட்டியோட வடக்கு பகுதி புதுச்சேரி, ஒட்டுமொத்த புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்தோட தலைநகருக்கு பன்ருட்டிக்கு வடக்கே உள்ள பகுதி, கடலூர் மாவட்டத்தோட கடலூர் தலைநகர் பகுதி மற்றும் அதற்கு வடக்கே உள்ள புதுச்சேரி எல்லையோர பகுதிக்கு வடக்கே நல்ல மழை பொழிவு காத்திருக்கு. இன்றைக்கு புதுச்சேரி, விழுப்புரம், செஞ்சிலிருந்து அப்படியே கடலூர் மாவட்டம் பன்ருட்டிக்கு வடக்கே நல்ல மழை காத்திருக்கிறது. இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாகவே மழை, செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதுமே மழை பொழியும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில், சென்னை மாநகரிலையும் தென் சென்னை கனமழை காத்திருக்கு. இப்படி இருக்கும் நிலையில நாளை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நாளை சனிக்கிழமை தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் சென்னைக்கு மீண்டும் மழை உண்டு. சென்னைக்கு மழை இல்லாத நாள் இருக்காதுங்க, தினம் மழை தாங்க. அன்றைக்கே சொன்னோம், கடந்த வாரம் சனி ஞாயிறுலயே சொன்னோம். சென்னையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏரி எல்லாமே நல்ல தண்ணி கிடக்கு, காய்ந்தே இல்லைங்க எதுவுமே. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு சென்னையில தொடர்ச்சியா. சின்ன சின்ன குட்டை, குளம் எல்லாமே தண்ணீர் கிடக்கு. அந்த அளவுக்கு மழை இருந்துட்டே இருக்கு. இன்றைக்கும் நல்ல கனமழை பொழிந்துட்டு இருக்கு. தினசரி மழை இருக்கு சென்னைக்கு. நாளை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா
சேலத்திலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கும், விழுப்புரத்துக்கும் இருக்கும். ஆனா தெற்கே சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்புங்க. ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் பரப்பு. 23ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கொஞ்சம் தீவிரமடைந்து ஒரு 4-5 நாட்களுக்கு. அந்த நேரத்தில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலேயும் நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். குற்றாலம், கன்னியாகுமரி, அதாவது தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம், முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, மேலும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தோட மேற்கு சரிவு, ஏலக்காய் சாகுபடி பகுதி, வால்பாறை, மறையூர் பகுதி, அப்படியே நீலகிரி மாவட்ட பகுதி, இங்கெல்லாம் மழை பிடிப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் மழை பொழிவு பரவலாகும். வெப்ப சலனத்துடன் இணைந்த வளிமண்டல சுழற்சியும் ஏற்பட போகுது. ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல, திங்கக்கிழமையிலிருந்து வரக்கூடிய புதன்கிழமைக்கு மேல மேலும் மழை பிடிப்போட அளவு பரப்பு கூடுங்க. தென்மேற்கு பருவமழையும் அடுத்த வாரத்தில் இருந்துட்டு இருக்கும். ஆனா பெருசா வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாது, இருந்துட்டு இருக்கும். இப்பவும் இன்றைக்கும் மேட்டூர் நோக்கி கபினில இருந்து 12,000 கனஅடி தண்ணீர் வந்துட்டு தான் இருக்கு. 25ஆம் தேதி 50 TMC, அதாவது 90 அடியை எட்ட இருக்கிறது. அன்றைக்கு நீர் திறப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசாங்கம் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு 25ஆம் தேதி 26ஆம் தேதி வாக்குல நீர் திறப்புக்கு ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா 90 அடியை எட்டினால் நீர் திறப்பு ஆலோசனை செய்ய ஒரு வழக்கம். 50 TMC எட்டும்னு எப்ப நீர் திறக்கப்படும் என்ற ஒரு உத்தேசம், ஒரு 50 அடி எட்டக்கூடிய நாள் நம்ம நீண்ட கால அறிக்கையிலையும் 25ஆம் தேதினு சொல்லியிருந்தோம். அதே போல 25ஆம் தேதி ஆகஸ்ட் நிரம்ப போகுது. 50 அடியை எட்ட போகிறது. 50 அடியை எட்ட போகிறது. மன்னிக்கவும், 50 TMC எட்ட போகிறது. 90 அடியை எட்ட போகிறது. 90 அடி 50 TMC, 90 அடி 50 TMC எட்ட போகிறது. ஆகவே அன்றைக்கு நீர் திறப்புக்கு ஆலோசனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டிலும் வெப்பசலன இடிமழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். கேரளாவிலையும் அவ்வப்பொழுது மழை இருக்கும். தமிழ்நாட்டிலும் வெப்பசலன இடிமழை இருக்கும். இந்த மொத்தமா காஞ்சி போயிடுங்கிற தயவு செய்து அந்த ஒரு இன்னமும் பார்க்கிற இடம்லாம் அதான் கேட்கிறாங்க. வெயில் பயங்கரமா கொளுத்துவோம்ல சார், வெயில் பயங்கரமா இருக்குமோல, மழையே பெய்யாதம்ல, நிறைய பேர் இறந்து போயிடுவாங்களாம்ல. இதுக்கு முன்னாடி ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த எல்லினோவை விட மோசமான எல்லினோம்ல இது, இப்படிலாம் நிறைய கேள்வி. அதெல்லாம் அப்படிப்பட்ட எதுவுமே இல்லை. நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். செப்டம்பர் வந்ததும் காற்று சுழற்சி தமிழ்நாட்டை ஒட்டி அமையும். செப்டம்பர் இறுதியில இலங்கை தமிழ்நாடை ஒட்டி அமையும். அக்டோபர் முதல் வாரம் நல்லாவே வடகிழக்கு பருவமழை மாரி காற்று சுழற்சி அமையும். பொறுத்திருந்து பாருங்கள். ஆகவே அச்சப்பட தேவையில்லை. ஆனால் அடுத்த ஆண்டு பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல், மே வரைக்கும் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும். இருந்தாலும் அதோட முடிஞ்சிடும் அந்த எல்லினோ. இதுவரைக்கும் எல்லினோ என்று சொல்லப்படுகிறது தவிர நம் ஃபார்முலா படி அது எல்லினோவே இல்ல. கடல் வெப்ப படம் அனுப்பியிருக்கேன் பாருங்க. இந்திய பெருங்கடல் வெப்பம் இருக்கு, எப்படி இருக்கு, ஆசிய பக்கம் எப்படி இருக்கு, கடல் வெப்பம் அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தால் ஏன் நிகழ்வுகள் சீனா நோக்கி வருகிறது, ஏன் தைவான் நோக்கி வருகிறது, ஏன் வரப்போகிறது ஆசிய பகுதியை நோக்கி, அதையும் நீங்க யோசிக்கணும். அடுத்தடுத்து ஜப்பானுக்கும், தென்கொரியாவிற்கும், வடகொரியாவிற்கும், சீனாவிற்கும் நிகழ்வு வருகிறது என்றால் ஆசிய பக்கம் வெப்பம் இருக்கிறது. அமெரிக்க பக்கம் வெப்பம் இந்த அளவுக்கு கடுமையா உயர்ந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த அளவிற்கு அங்கே உயரவில்லை என்பதையும், அங்கே உருவாகும் என்பதையும், வரக்கூடிய நாட்கள்ல தான் அது நடைபெறும் என்பதையும், அது வரக்கூடிய ஜனவரிக்கு மேல் அமையும் என்பதையும் நம்முடைய அது ஆய்வறிக்கை கால்குலேஷன் புள்ளி விவரங்கள் படி இந்திய பெருங்கடல் வெப்பம் குறைந்திருந்தாலும் உயரும், வங்கக்கடல், அரபிக்கடல் வெப்பம் குறைந்திருந்தாலும் நீரோட்டங்கள் மாற்றி அமைத்து வெப்பநிலையை உயர்த்தும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை அக்டோபர்ல, செப்டம்பர்ல நல்ல மழை இருக்கு. செப்டம்பர் இறுதியிலிருந்து அக்டோபர் முன் 15, அதாவது அக்டோபர், அதாவது செப்டம்பர் பின் 15 நாள், அக்டோபர் முன் 15 நாள் நல்ல மழை இருக்கும். அதுல அக்டோபர் 1 to 15 வரைக்கும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போலவே தெரியும். காற்று சுழற்சிகள் தமிழ்நாடு அருகே, இலங்கை அருகே அமையும். அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் உருவாகி சிறு நிகழ்வும் அதிக மழை தரும்னு சொல்லிட்டே இருக்கோம். கண்டிப்பாக ஏற்கனவே பல முறை இது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கு. நிறைய பேர் கேட்கிறாங்க, இன்றைக்கு கொல்லிமலையோட மேற்கு சரிவு, அதாவது மன்னிக்கவும், மிளகு, பாக்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ள இடம், அதே போல மன்னார்குடி, இது ரெண்டு போயும் பாத்தீங்கன்னா ஏன் மழை இல்லை அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. மழை மன்னார்குடிக்கும் பெய்யுது, ஆனால் கொல்லிமலைக்கு அந்த பாக்கு சாகுபடி செய்யப்பட்ட இடங்கள் ரொம்ப கம்மி. அதுவும் பெய்தாலும் சரிவா இருக்கிறதுனால, பாறையா இருக்கிறதுனால எளிதில் வறண்டு போயிடும். ஏன் அங்க மட்டும் அடிக்கடி மழை பெய்யலன்னு இப்படி இது மாதிரி இடங்கள் நிறைய இருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா, ஒன்று காற்று பகுதியா இருக்கும், இல்லைன்னா அதற்கு மேற்கு புறத்துல ஒரு
குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில பசுமை நிறைந்ததாக இருக்கும். ஒண்ணு மரவள்ளி அடர்த்தியாக பல கிராமங்கள் பசுமையாக இருந்திருக்கலாம். இப்ப மன்னார்குடிக்கு மேற்கே பார்த்தீங்கன்னா பசுமையாக நெல் வயல்கள் இருக்கிறது. அது அது அதாவது ஆழ்துளை கிணறு மூலமாக பாசனம் பெற்று சாகுபடி செய்யப்பட்ட இடம். அதனால அங்கிருந்து வரும்பொழுது வடுவூருக்கு முன்னாடியே ரெண்டாக பிரிந்து வலங்கைமான் பகுதி நோக்கியும் நீடாமங்கலம் பகுதியை நோக்கியும் அப்படியே திசை மாறிடும். பாதி தெற்கு பகுதியை நோக்கி கொஞ்சம் திசை மாறிடும், பெரும்பாலும் வடக்கு நோக்கி திசை மாறிடும். நேற்றைக்கு அப்படிதான் இருந்துச்சு. 63 மில்லிமீட்டர் நீடாமங்கலத்தில் பெய்தது, திருவாரூர் பெய்தது, காரைக்கால் போனிச்சு, நாகப்பட்டினத்தில் போய் 10 சென்டிமீட்டர் பெஞ்சது. இப்படி எல்லாம் இருந்ததுன்னு நான் சொன்னேன். ஆகவே இந்த இடத்திற்கும் அந்த பசுமைக்கு கிடைக்கையும் அந்த ஏன்னா அந்த வெப்பம் உயர்வதற்கு சாதகம் இல்லை. வெப்பமான குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி தான் எங்க வெற்றிடம் இருக்கோ, எங்க வெயில் அதிகரிச்சதோ, எங்க காற்று லேசாகி மேலெழுந்திருக்கோ அந்த இடத்தை நிரப்புவதற்கு தான் போகும். ஆக அதை விட வெயில் குறைவாக இருக்கக்கூடிய பசுமையான இருக்கக்கூடிய குளிர்ச்சி மிகுந்த இடத்திற்கு போகாது இந்த இப்போ இருக்கிறது. ஆனா அதுவும் குளிர்ச்சியை தேடியும் குளிர்ச்சியான பகுதியை நோக்கி குளிர்விக்க தேவையான, அதாவது ஆத்துல எல்லாம் தண்ணி வந்தோன்னு குளிர்விக்க தேவையான சாதகமான அமைப்பா அப்போ மழை பெய்யும். அப்போ அது வகையான ஒரு சீதோஷ நிலை. ஆகவே அந்த இடத்திற்கும் ஒரு நாள் வாய்ப்பு அமையும், செட் ஆகும் என்பதையும், வெப்ப நீராவி என்றால் குளிர்ச்சி தேவை, குளிர் நீராவி என்றால் வெப்பம் தேவை. வருவது என்ன, எப்படிப்பட்டது, எங்கிருந்து காற்று வருகிறது, எங்கே குவிக்கிறது, எங்கே சந்திப்பை ஏற்படுத்துகிறது, எங்கே அழுத்தத்தை அதாவது எதிர்த்து தேக்குகிறது, இவையெல்லாம் நிறைய இருக்கிறது. இதனால செட் ஆகிறத பொறுத்த அமையும். உங்க ஊர்ல எந்த பிரச்சனை இல்லை, கண்டிப்பா உங்களுக்கும் மழை பொழியும், காத்திருங்கள். பெரும்பாலும் காற்று பகுதிகளில் எப்பொழுதுமே செப்டம்பர் தான் பெய்யும். ஆகவே அதையும் புரிஞ்சுக்கங்க. மழை இருக்கு, அச்சம் பீதி வேண்டாம். தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் தீவிரம் இருக்கும், வடகிழக்கு பருவமழை முழுமையாகவே வலுவா இருக்கும். சிறு நிகழ்வு தான் எல்லாமே அதிக மழை தரும் என்பதை தெரியப்படுத்த வருவேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். மழை பொழிவை பெய்யும் பொழுது சேமிக்க பாருங்கள். வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக சேமிக்கும் அளவு இருக்கும், சாணாகவே சேமிக்கப்படும். ஆனால் அதை வெளியே விட்டு விடாமல் பாதுகாத்து வைத்திருக்கோம். அதுதான் நம்ம சொல்றோம், அடுத்த ஆண்டு கோடைக்கு மட்டும். ஆனா அதுக்கப்புறம் 2027 ஜூனுக்கு பிறகு இந்த எல்னினோங்கிற வார்த்தையே இருக்காது, முற்றிலுமா மாறிடும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.